இப்போ நம்ம பார்க்குற பைக் வந்து அதாவது இங்கே வந்த காரணமே தான் குறைஞ்ச விலை. இது வந்து 160 மாடல், அதாவது 5,90,000 இதோட ப்ரைஸ். இந்த பைக்கை வந்து பாருங்கள். அதாவது இது வந்து பெஸ்ட் ஓனர் பைக். இப்போ வந்து நல்லா செய்து வச்சுருக்காங்க, நல்லா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து நல்லா இருக்குது பைக் பார்க்க. அதாவது நீட்டாக இருக்குது பைக். இங்கே வந்து பாருங்கள், BDW நம்பர். அதனால் நிறைய பைக் இருக்குது இங்கே, அதாவது வந்து சொல்லிக்கொள்ளணும், நிறைய பைக் இருக்குது. இது வந்து பஜாஜில் பைக், அதாவது நல்ல பைக். இது பெட்ரோல் பாவனைக்கு நல்ல பைக். இது வந்து சிங்கிள் ஏரியாவில் வந்து அதிகமாக பாவிக்கிறாங்க. இது வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த மாடல் மாதிரி இருக்குது. BHV தான். இதோட ப்ரைஸையும் வந்து கேட்போம். இது எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோன்னே பைக்கை பார்த்தோன்னே அந்த மாதிரி இருக்கு. இப்படி 12,000 சொல்லிச்சோம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது எல்லாமே வந்து சொல்கிறாங்க இவங்க, அப்படி இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, பார்த்து எடுத்து போகிறவங்க நல்லா இருக்கணுமென்ட்டுருக்காங்க. இது வந்து 180. இதோட ப்ரைஸையும் வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம். ஹலோ, வணக்கம் TMF. நான் உங்கள் ஆசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மோட்டார் ஷாப்புக்கும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களும் வந்து நம்மளோட கடையை வீடியோ எடுக்கணும் வந்து சொல்லியிருந்தவங்க, நிறைய நான் சொல்லியிருந்தவங்க. எங்களுக்கு வந்து டைம் இல்லாதபடியா அவ்வளோ நாளும் வேலையை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் வேலை, அதனால் வீடியோஸ் போடலைண்டு. இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உங்களுடைய கடைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போகலாமெண்டு. இங்கே வந்து நல்ல பைக் எல்லாம் இருக்குது, பெஸ்ட் ஓனர் இருக்குது, அடுத்து வந்து 2 நம்பர் பைக் இருக்குது. அதாவது எல்லாருமே பைக் எடுக்கலாம், அப்படி நல்ல பைக் எல்லாம் இருக்குது. அப்போ பார்த்தோம், கண்டிப்பாக வாங்க ப்ரோன்னு நிறைய நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்காக வந்துருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்டா நிறைய பேர் பைக் எடுக்கிறவ தேடி திரிவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விதத்தில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதே வீடியோ வந்து டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் அண்டு TMF ஆசன் அண்டு நீங்கள் எந்த சமூக வலைதளங்களில் வந்து தேடினாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நான் வந்து இதில் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, மறந்து நான் வந்து நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வரும். மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே TMF, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பைக்கும் என்ன ப்ரைஸில் இருக்குது, புது பைக் இறங்கினோடனே இந்த NS சொல்கிற பைக் என்ன ப்ரைஸ் வந்து என்ன குறைஞ்சிருக்குதா அப்படின்னு நிறைய விளக்கங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற பைக் வந்து அதாவது இங்கே வந்த காரணமே தான் குறைஞ்ச விலை. இது வந்து 160 மாடல், அதாவது 5,90,000 இதோட ப்ரைஸ். இந்த பைக்கை வந்து பாருங்கள். அதாவது இது வந்து பெஸ்ட் ஓனர் பைக். இப்போ வந்து நல்லா செய்து வச்சுருக்காங்க, நல்லா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து நல்லா இருக்குது பைக் பார்க்க. அதாவது நீட்டாக இருக்குது பைக். இங்கே வந்து பாருங்கள், BDW நம்பர். அது நல்லா இருக்குது. இதை பாருங்கள், இந்த பைக் இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அடுத்ததாக வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கின்றது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு சொல்லுவோம். என்ன ப்ரோ தெரியுது இல்லை? இது வந்து 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பைக். 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த NS. நல்லா பாருங்கள், போனு கால பாருங்க ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது. எடுத்து ஓடக்கூடிய மாதிரி அப்படி நல்லா செய்து வச்சுருக்காங்க. ஒரு பிழையுமே இருக்காது. ஆனால் இது வந்து எடுத்தால் வந்து 200 அடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து 200 இல்லை, 160 படியாக சொல்லிக்கொள்கிறேன். ஏன்டா அவங்க வந்து சொல்ல சொன்னவங்க, இதெல்லாம் வந்து சொல்ல சொன்னேன். அது நிறைய இதில் வந்து ஏமாற்றியும் விற்பாங்க. அப்போ அதனால் வந்து அப்படி இருக்கப்படா நம்ம புதுசாக கடை திறந்துருக்கோம், நல்லதாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எல்லாத்தையும் சொல்லிக்கோங்க. இது 200 இல்லை, 160 படியாக பாருங்கள். இதோட சவுண்டையும் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கோல் எடுங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்போம், கோல் எடுங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஒன்று இருக்குது, 2 நம்பர் சைக்கிள். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? 2,85,000. அதாவது குறைஞ்ச விலையில் பைக் எடுக்கிறவங்களுக்கும் இந்த பைக் நல்ல பைக். அதாவது புதுக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க 680. நல்லா செய்து கொடுக்கணும், நல்லா இருக்கணும் பைக் எல்லாம் ரெண்டுக்காக நல்லா செய்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாட்டினம் பைக் உண்டு. இதுவும் நல்லா இருக்குது. அதாவது குறைஞ்ச விலையில் பைக் எடுக்கலாம், BI நம்பர். அதாவது குறைஞ்ச விலையில் பைக் எடுக்கிறோம், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதை செய்திருக்காங்க பைக்குகள். 2 நம்பர் இருந்தாலும் பைக் செஞ்சுருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ?
280 டயர்லாம் வந்து போட்டுருக்காங்க, புதுசு போட்டுருக்காங்க. இப்போ வந்து இப்படி பைக்கில் எடுக்கிறோன்னா இப்போ 6,00,000 ரூபா வேணும். இது வந்து 280 நம்ம நார்மலாக ஓடி திரியலாம், நார்மலாக ஓடுறதுக்கு நல்ல பைக். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள், இந்தியாவில் இன்னொரு டிஸ்கவரி இருக்குது. இது வந்து இதுவும் வந்து டபுள் நம்பர் தான், ஹெச்பியில் இருக்குது, 2 நம்பர் சைக்கிள். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? இது வந்து 290. அதாவது கொடுக்குற ப்ரைஸ் இல்லை, இங்கே வந்து நீங்கள் வார நேரம் குறைச்சி தருவாங்க. அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வார நேரம் குறைச்சி தருவாங்க. பாருங்கள் நல்லா இருக்குது. இதுவும் 150 டிஸ்கவரி இது தானே, 150 நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஒன்று இருக்குது, வெள்ளை கலர், நல்லா இருக்குது இந்த அப்பாச்சி பார்க்குற நேரம். பாருங்கள் இதுவும் வந்து எத்தனை நம்பர்? இது BCH நம்பர், 3 நம்பர் பைக், நல்ல பைக். பார்ப்போம் எத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடிக்கண்டு. பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோன்னே பைக்கை பார்த்தோன்னே அந்த மாதிரி இருக்க ஒரு இப்படி 12,000 சொல்லிச்சோம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது எல்லாமே வந்து சொல்கிறாங்க இவங்க, அப்படி இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, பார்த்து எடுத்து போகிறவங்க நல்லா இருக்கணுமெண்டுக்காங்க. இது வந்து 180. இதோட ப்ரைஸும் வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம். 4,90,000 இந்த பைக். அதாவது எடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்குது, பெஸ்ட் ஓனர் பைக். ஆனால் நல்லா செஞ்சுருக்கு. அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் நீட்டாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இங்கே பார்க்குறது தெரியும் உங்களுக்கு, இந்த நட்டில் இருந்து எல்லாம் வந்து அப்படியே சில இடத்துல மொத்தமாக பெயிண்டிங் அடிப்பாங்க. இது வந்து நீட்டாக பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இந்தியாவில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக் இருக்குது இங்கே, அதாவது வந்து சொல்லிக்கொள்ளணும், நிறைய பைக் இருக்குது. இது வந்து பஜாஜில் பைக், அதாவது நல்ல பைக். இது பெட்ரோல் பாவனைக்கு நல்ல பைக். இது வந்து சிங்கிள் ஏரியாவில் வந்து அதிகமாக பாவிக்கிறாங்க. இது வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த மாடல் மாதிரி இருக்குது, BHV தான். இதோட ப்ரைஸையும் வந்து கேட்போம். இது எத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? 670 470. சாரி, 4,70,000 இதோட ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம், குறைச்சி எடுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள், இந்தியாவில் நிறைய பைக் செய்திருக்காங்க. அதாவது இது எல்லாமே வந்து டபுள் நம்பர் பைக்குகள். இந்தியாவில் காட்டுங்க ப்ரோ, இதை கொஞ்சம் காட்டுங்க. இதை வந்து பாருங்கள், பெசன் ப்ரோ ஒன்று இருக்குது. இது வந்து டபுள் நம்பர் பைக். இது நல்லா செய்திருக்காங்க, நல்லா இருக்குது பைக் பார்க்குற நேரம். எவ்வளோ ப்ரோ இதோட ப்ரைஸ்? 2,40,000 இதோட ப்ரைஸ் வந்து நல்லா செய்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் CD லெக்ஸ் ஒன்று இருக்குது, குறைஞ்ச விலையில் எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல. இது எவ்வளோ ப்ரோ? நான் ஒரு விலையை சொல்கிறேன், 250. 250 தான். ஓகே. அதாவது நம்ம சொன்ன விலை சரியாக தான் இருக்குது. அப்போ 250க்கு இந்த பைக் இருக்குது. இதே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பெட்ரோல் பாவனைக்கு நல்லா செய்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர் தான் இதுவும். இது ஹீரோ கொண்டாட பைக். இதோட ப்ரைஸ் என்ன? 175. நீங்கள் நேரில் வந்து குறைச்சி எடுக்கலாம். அதாவது 175க்கெல்லாம் பைக் எடுக்கிற நல்ல பைக் எழுது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள், இந்தியாவில் ஹீரோட பைக் இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது, நல்ல பைக், பெட்ரோல் பாவனைக்கு நல்ல. இது பவர் ஸ்டார்ட் வர. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? 270க்கு வந்து இந்த பைக் கொடுக்காங்க. அங்கால பார்த்தீங்கன்னா அம்மாப்பாட பைக் ஒன்று இருக்குது பாருங்கள், சிங்கர் 49cc. இதுவும் வந்து நல்ல பைக். அதாவது அம்மாப்பா மாருக்கு வந்து இதான் எடுத்து கொடுக்குறவங்க, வயதான ஆக்கள் வந்து பெரிய பைக்கெல்லாம் ஓட மாட்டாங்கன்னுடைய இதை எடுத்து கொடுப்பாங்க. வெயிட் எல்லாம் குறைவு. இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி போகுது? 160. 160க்கு வந்து இந்த பைக் போய்கொண்டு இருக்குது. ஓகே. நம்ம வந்திருக்கிற இடம் வந்து எதுன்னு பார்த்து மோட்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்க அவங்க ஒரு பெரிய போட் ஒன்று வச்சுக்காங்க, அதெல்லாம் காட்டத்தானே வேணும். இதோட லொக்கேஷனை வந்து சரியாக சொல்லணும். இது வந்து ஆரையம்பதியில் இருக்குது. அதாவது காத்தாங்குடி ஆரம்பம், அதாவது ஆரையம்பதி முடிவு, ஆரையம்பதி காத்தாங்குடி வந்து ஆரம்பம். அவடத்து தான் வந்து இந்த பைக் கடை இருக்குது. அதே மாதிரி களுவாஞ்சூடியிலேருந்து வரவங்க காத்தாங்குடி இங்கே காட்டுங்க ப்ரோ. காத்தாங்குடி பேரிச்ச மருந்து பாருங்கள், இங்கேருந்து போனால் காத்தாங்குடி ஆரம்பம். அதுக்கு முன்னுக்கு ஆரையம்பதியில் தொங்கல் இருக்குது. களுவாஞ்சூடியிலேருந்து வரவங்க வந்து இங்கே கண்டிப்பாக வந்து பைக் எடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரோட்டெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஆரையம்பதி. உண்மையிலே இந்த வியூ வந்து இந்த டைமில் அந்த மாதிரி இருக்குது, வாகனங்கள் எல்லாம் வரக்குள்ள வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே காட்டுங்க ப்ரோ. இதோட ஃபோன் நம்பரையும் கொடுக்குறோம், மறந்துடா வந்து கோல் எடுங்க. இந்த ஷாப்போட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். ஓகே GMF, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும். வேண்டாம் வீடியோ வந்து லோங்காக போகப்படா. அதாவது ஒரு சில கதைகள் வந்து நம்ம வந்து ஃபன்னாகவும் கதைச்சிருப்போம், ஃபன்னாக போட்டுமேண்டு சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படியே சும்மா ஃபன் பண்ணிட்டு சில கதைகள் கதைப்போம். அதெல்லாம் நம்மளுடைய TMF ஃபேமிலியில் வந்து பார்த்து சும்மா டல்லாக இருக்கப்படா. இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே கொஞ்சம் ஃபன்னும் பெறணுமென்றதுக்காக கொஞ்சம் ஃபன்னாக இப்படி ஒரு சில கதைகளை கதைப்போம்.
அதெல்லாம் வந்து பரவாயில்ல. நம்மளோட டிஎம்எஃப் ஃபேமிலி தானே, சமாளித்து பாருங்கள். சின்ன சின்ன வதைப்புகள் வதைக்கிறது உண்டு தானே எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் சொல்கிறேன், மறந்து நான் வந்து கோல் எடுங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போடலாம், கோல் எடுக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ பிடிச்சனாலும் உங்களுக்கு ஃபோட்டோக்களை வந்து போட்டு விடுவாங்க. சரியா? என்னென்ன பைக் வேணுமென்று சொன்னீங்கன்னா அவர் வந்து ஃபோட்டோக்களை போட்டு விடுவார். 075 99 66 610 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க வந்து உங்களுக்கு லீசிங் போடலாமா, என்ன மாதிரி, அப்படி எல்லா உலகத்தையும் வந்து சொல்லுவாங்க. இந்த பைக்குகளை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, ஃபோட்டோக்கள் போடுவாங்க. வேணுமெண்டா வீடியோக்கள் எடுத்து நீங்கள் வந்து பேசிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபோன் நம்பர் சொல்லிக்கொள்ளும். அதே ஃபோன் நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், என்ன நல்லா நோட் பண்ணுங்கள். 075 99 66 610 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப்பை மறுபடியும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வீடியோ போடாமல் இருந்து போடுற ஆசை தம்பி என்ன நடக்குதுன்னு தெரியலைன்னு யோசிக்கிறவங்க கவலைப்பட வேணாம், தொடர்ந்து இனி வீடியோ வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். பாய் பாய்.